பூஜைக்கு வாங்கின வெத்தல நிறைய இருந்தது, யூஸ் பண்ணாம என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி இதை வச்சு ஒரு டீ போடலான்னு போட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருந்ததுங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா 3 பேர் சின்ன டம்ளர்ல குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நான் இதுக்கு 4 வெத்தலை எடுத்திருக்கேங்க. நிறைய இருந்தது, பட் இதுக்கு நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 வெத்தலை நல்லா கழுவிட்டு சும்மா 4-5 அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. ஒரு 6 மிளகு. இது எல்லாத்தையும் மிக்சியில கொஞ்சம் ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொடிச்சு எடுத்து வச்சதை உள்ள சேர்த்திக்கலாம். இந்த அளவு தண்ணிக்கு இந்த அளவு வெத்தலை போதுங்க. நிறைய இருக்கு, நிறைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப காரமா இருக்கும். இது ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வைங்க. இப்ப இது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா டீ தூள், நீங்க டீ தூள் இல்லாமே இப்படியே வடிச்சிட்டு கூட குடிச்சுக்கலாம். நான் சும்மா டீ தூள் போட்டா கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை தான் சேர்க்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்ல கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா தேன் கலந்து கூட குடிச்சுக்கலாம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. டீ தூள் சேர்க்காம இருந்திருந்தா அப்படியே பச்சையாவே இருந்திருக்கும். நான் டீ தூள் சேர்த்ததால கொஞ்சம் பிரவுன் ஆயிருச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா லெமன் ஜூஸ்ங்க. லெமன் ஜூஸும் வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு அப்படியே ஊத்தி சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. இப்ப நான் காமிக்கிற டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு அந்த டீ கரெக்டா இருக்கும். வெத்தலை வாடிருச்சுனாலும் இதே மாதிரி நீங்க டீ போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. வெத்தலை சளி பிடிச்சிருந்தா கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சளி தொல்லையும் கொஞ்சம் கம்மியாகும்.